மதுரை அழகர் கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் நடைபெறும் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி சந்நிதி கதவு திறக்கும் நிகழ்வை பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்து மகிழ்ந்தனர். மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் கள்ளழகர் கோவிலின் ராஜ கோபுர வாசல் கதவுகள் ஆண்டு முழுவதும் அடைத்திருக்கும். 400 ஆண்டுகளுக்கு முன்னர் கோவிலில் திருட வந்த 18 திருடர்களை ஊர் மக்கள் வெட்டி ராஜகோபுர வாயிலில் புதைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தீட்டுப்பட்ட வாயிலில் அழகரும் மக்களும் செல்வது முறையில்லை என்னும் நம்பிக்கையின் அடிப்படையில் கதவு அடைக்கப்பட்டு இங்கு காவல் தெய்வமாக கருப்பசாமி நிலைநிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கதவுகளும் சந்தனம், குங்குமம், கற்பூரம் உள்ளிட்டவை பூசி பூ மாலை ஆகியவற்றால் அலங்கரித்து பூஜை செய்வது வழக்கம். கருப்பண்ண சுவாமிக்கும் தனி திருவிழா எதுவும் இல்லை. ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் இக்கதவுகளுக்கும் சந்தனம் சாற்றி வழிபடுகின்றனர். ஆடி பௌர்ணமி இரவில் கதவு திறக்கப்பட்டு உள்ளே 18 படிகளிலும் தீபம் ஏற்றப்பட்டு 1 நிமிடம் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படும். அப்படி கதவை திறந்த போதும் பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மேலூர்ல போற ஆட்டோ